177 கிலோ தங்கமும் 100 கோடி ஆவணமும் கைதாவாரா ராமமோகன் ராவ்? தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் வீட்டிலும் அலுவலகத்திலும் நடத்தப்பட்ட ரெய்டின் அதிர்ச்சியிலிருந்து அமைச்சர்கள் இன்னும் மீளவில்லை. ராமமோகன் ராவ் வீட்டில் நடந்த ரெய்டால் அவருக்கு ஆதரவான IAS அதிகாரிகள் வட்டாரத்திலும் அச்சம் ஏற்பட்டுள்ளது என்கின்றனர் தலைமை செயலக அதிகாரிகள். அன்புநாதன் டு RMR. நுங்கம்பாக்கம் ஆயக்கர் பவனில் உள்ள வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளிடம் எந்தவித சோர்வும் இல்லை. நேற்று தலைமை செயலாளர் வீட்டில் நடத்திய ரெய்டில் ஆவணங்களை ஸ்கேன் செய்வதற்கு மட்டுமே அவர்களுக்கு கூடுதல் நேரம் பிடித்தது. பின்னர் தலைமை செயலகத்திற்குள்ளும் நுழைந்து தேடுதலை நடத்தினர். முடிவில் சேகர் ரெட்டி கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. தமிழக அரசின் 78 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக வருமான வரித்துறையினர் தலைமை செயலகத்திற்குள் நுழைந்துள்ளனர். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என அரசியல் கட்சி தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இது பற்றியெல்லாம் மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. தலைமை செயலாளர் வீட்டை குறிவைத்ததன் பின்னணி நேற்று தொடங்கியதல்ல. சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கரூர் அன்புநாதன் குடோனில் பிடிபட்ட பணத்தில் இருந்தே தேடுதலை தீவிரப்படுத்தினோம். அதன் பிறகு நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் பண்ணை வீடுகள், கீர்த்திலால் காளிதாஸ் நகைக்கடை என ஆளும் கட்சி வட்டாரத்தின் கஜானா நீளும் இடங்களில் துருவிக்கொண்டே இருந்தோம். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பிற்கு பிறகு மேலும் சில இடங்களிலிருந்து கருப்பு பணம் வெளியாகலாம் என சில முக்கிய நகை வியாபாரிகளை குறிவைத்தோம். பாரிமுனையில் உள்ள மார்வாடிகளின் பண பரிவர்த்தனைகளை அலசினோம். தங்கமாக வாங்கி குவிக்கும் வேளையில் தமிழக அரசுக்கு நெருக்கமானவர்கள் ஈடுபட்டிருந்தனர். தினம்தோறும் மாற்றப்பட்ட தொகைகளை இத்தனை கோடிகள் என துண்டு சீட்டில் பென்சிலால் எழுதி வைத்திருந்தனர். அத்தனை தங்கமும் சேகர் ரெட்டிக்கு சென்றது என அறிய முடிந்தது. சேகர் ரெட்டியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தலைமை செயலாளருக்காக மாற்றப்பட்ட தங்கம் என்பதை கண்டறிந்தோம் என விவரித்தார் வருமான வரித்துறை அதிகாரி ஒருவர். இரக்கமே காட்ட வேண்டாம். ஜெயலலிதா இருக்கும் போதே சேகர் ரெட்டியின் அனைத்து பரிவர்த்தனைகளும் புலனாய்வு பிரிவின் கவனத்திற்கு கொண்டு சென்று விட்டோம். சேகர் ரெட்டி வீட்டிலேயே எங்களுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் கிடைத்துவிட்டன. அதில் தலைமை செயலாளரின் பங்கு பற்றியும் விரிவாகவே பேசிவிட்டார் ரெட்டி. எங்களுடைய தேடுதலில் ரெட்டி வீட்டிலிருந்து 177 கிலோ தங்கம் பிடிபட்டது. இது அனைத்தும் தலைமை செயலாளருக்கு சொந்தமானது என அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். நேற்று நடத்திய சோதனையில் ராம்மோகன் ராவ் வீட்டில் ஒரு ரகசிய அறையை கண்டுபிடித்தோம். அதில் இருந்தும் சில ஆவணங்கள் கிடைத்துள்ளன. 30 லட்சம் ரூபாய்க்கு புதிய நோட்டுகள், 100 கோடி ரூபாய்க்கான சொத்து ஆவணங்கள் என நாங்கள் எதிர்பார்க்காத வகையில் அனைத்தும் கிடைத்தன. சோதனைக்கு அவரிடமிருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை. முகத்தை மட்டும் இறுக்கமாக வைத்துக் கொண்டார். அவரது வீட்டின் முன்பு தேவையற்ற தகராறு நீடித்ததால் மத்திய துணை ராணுவ படையின் உதவியை நாடினோம். மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளாக மாநில அரசின் திட்டங்களில் தலைமை செயலருக்கு வந்து சேர்ந்த தொகைகள், பொதுப்பணித்துறையின் மூலம் நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தங்கள், கனிம வளம், உயர்கல்வி, பள்ளிக்கல்வி, நெடுஞ்சாலை உள்ளிட்ட துறைகளில் அவர் மூலம் செயல்படுத்தப்பட்ட பணிகள் என அனைத்து விவரங்களும் நிதித்துறை அமைச்சகத்தின் கவனத்திற்கு கொண்டு சேர்த்தோம். அன்புநாதனில் தொடங்கிய ஆட்டம் கார்டன் வரையில் எப்படியெல்லாம் முடிவடைகிறது என நிதித்துறை அமைச்சகத்திற்கு விரிவான அறிக்கையை அனுப்பினோம். யாரிடமும் இரக்கம் காட்ட வேண்டிய அவசியமில்லை. அதிகாரத்திற்குள் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் வளையத்திற்குள் கொண்டு வாருங்கள் என உறுதியான குரலில் நிதித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது எங்கள் வளையத்திற்குள் ஆளும் கட்சியின் 5 அமைச்சர்கள் உள்ளனர். அவர்களின் கணக்கு வழக்குகளையே ரெட்டிதான் கவனித்து வருகிறார் என்றார் விரிவாக. மணலில் கால் வைத்த RMR. மணல் வியாபாரத்திற்குள் கால் நுழைத்ததுதான் தலைமை செயலாளர் செய்த முதல் தவறு. ஓர் IAS அதிகாரி இந்த அளவுக்கு இறங்கி போகலாமா என சக அதிகாரிகளே சுட்டிக்காட்டினர். எதை பற்றியும் அவர் கண்டுகொள்ளவில்லை. அரசின் ஒப்பந்த புள்ளிகளில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை தீர்ப்பதில் RMR வல்லவர். முட்டை கொள்முதலில் கோலோச்சிய புஷ்டியான நிறுவனத்திற்கு சாதகமாகவே டெண்டர் விதிகளை மாற்றினார். இதனால் முட்டை கொள்முதல் வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். விலையில்லா மிதிவண்டி, சத்துணவு பொருட்கள், பொதுப்பணித்துறை பணிகள் என முக்கிய மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் RMR சிக்னல் இல்லாமல் நிறைவேறாது. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ICT என்ற பெயரில் கம்ப்யூட்டர் கல்வியை ஏழை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. இதற்காக 900 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த பணிக்காக வந்தவர்களிடம் பேரம் படியாததால் மத்திய அரசிற்கே இந்த பணம் திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த பின்னணியில் RMR இருந்தார். கடந்த 5 ஆண்டுகளில் RMRின் மகன் விவேக் வைத்ததுதான் கோட்டைக்குள் சட்டமாக இருந்தது. சீனியர் அமைச்சர்கள் துணையோடு ஆந்திராவில் ஏராளமான வர்த்தகங்களை தொடங்கினார். சேகர் ரெட்டி குறிவைக்கப்பட்ட போதே தன் பக்கம் வருமான வரித்துறை பார்வை திரும்பும் என எதிர்பார்த்திருந்தார் RMR.
இதை தடுப்பதற்காக டெல்லி வட்டாரத்தின் உதவியை நாடினார். ஃபைல் அனைத்தும் PMO அலுவலகத்தில் இருக்கிறது, எங்களால் எதுவும் செய்ய முடியாது என கைவிரித்து விட்டனர். இவ்வளவு சீக்கிரம் வருவார்கள் என அவரும் எதிர்பார்க்கவில்லை. RMR துணையோடு கோட்டைக்குள் ஒரே துறையில் நீண்ட காலம் கோலச்சும் அதிகாரிகளையும் வருமான வரித்துறை துருவ ஆரம்பித்திருக்கிறது. இதனிடையே ராமமோகன் ராவ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு புதிய தலைமைச் செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். ராமமோகன் ராவை கைது செய்ய முடியுமா என்ற கேள்வியை IAS அதிகாரி ஒருவரிடம் கேட்டோம். துணை ராணுவ படையோடு ரெய்டுக்கு சென்றது தவறில்லை, ஆனால் சட்டம் மட்டும் ஒரு நாட்டை வழிநடத்துவதில்லை, மரபுகளும் சேர்ந்துதான் வழி நடத்துகின்றன. 10 வருடங்களுக்கு முன்பு எஸ்மா சட்டம் கொண்டு வந்து நள்ளிரவில் அரசு அதிகாரிகளை தேடி தேடி கைது செய்தார் ஜெயலலிதா. அதற்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஜெயலலிதா செய்தது சட்டப்படி தவறு கிடையாது, அதுபோலதான் இதுவும். ஒன்றை கவனிக்க வேண்டும், மாநில அரசின் அதிகாரிகள் யாரும் வன்முறையில் ஈடுபட போவது கிடையாது. இங்கு மத்திய படையை கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் ஊழல் செய்பவர்கள் மட்டும்தான் பயந்தவர்கள். திமுக, அதிமுக உள்ளிட்ட 2 பிரதான கட்சிகளும் வழக்குகளில் சிக்கியுள்ளன. இந்த இரு கட்சிகள் மீதும் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, CBI ஆகியவற்றை காட்டி பயமுறுத்தலாம். அதைத்தான் மத்திய அரசு செய்து வருகிறது. RMR வீட்டில் கைப்பற்றப்பட்டது லஞ்ச பணம் என்று நிரூபித்தால் அவரை கைது செய்யலாம். வருமானத்திற்கு அதிகமாக சேர்க்கப்பட்ட சொத்து என்றால் கைது செய்ய மாட்டார்கள். ஒரு வழக்கில் முக்கியமான அதிகாரி ஒருவரை கைது செய்ய நேர்ந்தபோது CBI கூடுதல் இயக்குனராக இருந்த சர்மா, நாளையே வருமானத்திற்கு அதிகமாக அவர் சொத்து சேர்க்கவில்லை என நீதிமன்றத்தில் நிரூபணம் ஆகலாம், ஆனால் கைது செய்துவிட்டால் களங்கம் தீராது என்றார். கைது நடவடிக்கையும் ரத்து செய்யப்பட்டது. மாநில அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை சட்டத்தின் கீழ் தலைமை செயலாளர் மீது வழக்கு பதிவது குறித்த ஆலோசனை நடந்து வருகிறது. இது லஞ்சப்பணம் என காட்டினால் கைது நடவடிக்கை எடுப்பார்கள் என்றார் உறுதியாக. வழக்கமாக ஆட்சி மாற்றம் நடக்கும்போது திமுக அதிகாரிகள் அதிமுக ஆட்சியால் பழிவாங்கப்படுவார்கள். ஆனால் திமுக தலைமையிடம் நெருக்கம் காட்டிய RMRக்கு ஜெயலலிதா கொடுக்கப்பட்ட இடத்தை பிரமிப்போடு பார்க்கிறார்கள் கோட்டையில் உள்ள IAS அதிகாரிகள்.